இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்கணும், உங்களால் ஒரு ஆப்பை மேக் பண்ணி அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் செஞ்சு அதுவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 30,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் புரியுற மாரி சொல்லணும்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பை நீங்கள் மேக் பண்ணதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரியணும்னு அவசியம் இல்லை. கோடிங்கே தெரியாமல் உங்களால் ஆப் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் மேக் பண்ண முடியும். இது வெப்சைட் ஒன்றும் இல்லாமல் இது தனியாகவே ஒரு ஆப்னு இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்னு சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இதுமாரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் செல்லிங்கை கரெக்டாக போடுங்க. ஏன்னா நிறைய ஃபேக்கான வெப்சைட்லாம் இருக்குது. ஃபெல்லிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் கரெக்டான வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோன்னே உங்களுக்கு இதுமாரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களால் 5 நிமிஷத்துலேயே ஒரு ஆப் மேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த காசும் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிரியேட்னு இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்கிறோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்த தொட்டாலும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் உங்களால் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கிரியேட் ஆப்னு கொடுத்தனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. இந்த பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒரு ஆப் மேக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு காசு தேவையில்லை, இது எனக்கு பிஸ்னஸ்க்காக தான் நான் இந்த ஒரு ஆப் மேக் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக காசு கட்டுற மாரி இருக்கும். ஏன்னா உங்களால் அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, அதனால நீங்கள் தனியாக உங்களுக்கு காசு வரும். ஸோ இது எந்தமாரி ஆப்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்னு ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனி பேர் மினிமாஸ்டர்னு வச்சுன்னா நீங்கள் மினிமாஸ்டர்னு ஒரு வெப்சைட் வச்சுப்பீங்க. நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமாஸ்டர்னு இருக்கிற வெப்சைட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஆப்பை மேக் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்குள்ளே போகிற மாரி இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ். ஸோ அதுமாரி தான் நீங்கள் உங்களுக்கான ஒரு பேஜை உருவாக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் உங்கள் பேஜை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு டைம் ஆகும்னு நீங்களே ஃபேஸ்புக் பேஜ்னு ஒரு ஆப்பை மேக் பண்ணிவிட்டு உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இதை பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக பார்க்க போகிறது இல்லை, ஒரு பேசிக் சொல்லி பார்த்தா போதும். ஸோ கீழே செகண்டாக ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்மளால் இந்த ஒரு ஆப்ஷனில் தான் உங்களால் ஆப் மேக் பண்ண முடியும். அதுவே வர ரெவன்யூவை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மாரியே சில ஆப்லாம் உங்களால் மேக் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல். ஸோ இந்தமாரி ஒரு ஆப் மாரி உங்களால் உருவாக்கி முடியும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிங்கன்னா வெப்சைட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்புன்னு உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர், ஃபோட்டோ எடிட்டிங், ஆப் ஃபார் டிக்டாக். ஸோ டிக்டாக் மாரியான ஆப் கூட உங்களால் உருவாக்கி முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கேமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ட்ராயிங் வரைகிறீங்கன்னா அந்த ஒரு ட்ராயிங் வரைய உங்களுக்கு கஷ்டம். ஸோ ஒரு ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சோடனே அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ட்ராயிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 2 ட்ராயிங் வந்துடும். ஸோ இதுமாரி தான் வாட்ஸ்அப்போட காப்பி பண்ணி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வேணால் இப்போ ஒரு கேம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம் நீங்கள் எது மேக் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மேக் பண்ணுறேன். ஸோ நான் ஃபிஷிங் கேம் மேக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபிஷிங் கேமை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி கொஞ்ச நேரம் லோடிங் ஆகுது. ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்குது. ஸோ லோடிங் ஆகிட்டோன்னா உங்களுக்கு இதுமாரி தான் வருது. ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு ஆப்பை இந்தியாவில் மேக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் 2-3 வாட்டி கிட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இதுமாரி தான் ஊர்லேருந்து காமிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல வெப்சைட் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்குற கேம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அடிக்ட் ஆகிற மாரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு கேமாக இருந்தாலும் சிமுலேஷன் கேம் மாரி கொண்டு போங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா லெவல்லாம் நிறைய ஆட் பண்ணுங்கள், ஃபிஷ்ஷும் நிறைய ஆட் பண்ணுங்கன்னு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கொடுக்குற பிக்சரை விட நீங்களும் ஒரு பிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா PNG சைஸில் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த போய் பார்ப்போம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வச்சுனா கூட இதே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவனையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நிறைய போட் கொடுத்துருக்காங்க. நான் அதில் ஒரு போட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன்
நிறைய மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல்லாத்துலேயும் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் பிஎன்ஜியில் மீன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎன்ஜியில் தான் இருக்கணும், வேறு ஜேபிஜிலலாம் இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதேமாரி நிறைய பேர் சிம்பிளாக கேம் தயாரிச்சுட்டு போவாங்கல்ல, ஸோ அவங்க கேமும் உங்கள் கேமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே இது வரைக்கும் நீங்கள் பண்ண செட்டிங்ஸ்லாம் கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குன்னு ஒரு நேமை உருவாக்க சொல்லும். ஸோ ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கேம் பேர் இன்னொரு கேம் பேருக்குள்ள மேட்ச் ஆகணும், ஒரு கேம் பேர் இன்னொரு கேம் கூட மேட்ச் ஆகிற மாரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் டெம்பரன் கொடுங்க. டெம்பரன் மாரி கான்செப்டில் நிறைய கேம் இருந்தாலும் டெம்பரன் ஓய்ஜெட், டெம்பரன் ரன்னிங், ஸோ இதுமாரி தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம் பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். $2021 கொடுத்துக்கிறேன். 2022 வந்துருக்கு. ஸோ மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்க்கான ஐக்கான். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் முன்னாடி ஒரு ஃபோன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமான ஒரு ஐக்கான் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா 512x512, ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் வேணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் அது இன்னும் நான் லேப்டாப்பில் இல்லை, ஸோ இவங்க கொடுத்த இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பரவாயில்ல, நம்ம இதை வச்சு இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட நிறையா ஃபோட்டோ இருக்கும், அதை வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ தேடிக்கிட்டே இருந்தால் ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. இதை கூட நீங்கள் கிராப் க்ரூம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு போதும். ஸோ இதுக்கு இங்கே இருக்கிற நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லாமே காமிக்கும். ஸோ ஆப் செட்டிங்ஸ்னால் நீங்கள் முன்னாடி கொடுத்த அந்த பேக்ரவுண்ட், அந்த போட்டு இதெல்லாம் காமிக்கும். ஸோ ஆப் நேம், ஐக்கான் இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூகுளில் சைன்இன் பண்ண சொல்லும், இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக்கில் சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதில் சைன்இன் பண்ணணுமோ அதில் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபேஸ்புக்கில் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூகுளில் சைன்இன் பண்ண மாரி கொடுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் சைன்இன் பண்ணிட்டோன்னே ஒரு வாட்டி நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வேணும், ஏன்னா நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவும் லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மானிட்டரைஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கூட உங்களால் எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல வீடியோ கால் அண்ட் சேட்டிங், ஸோ அதுக்கு கொடுக்குற பர்மிஷன்லாம் நம்ம கிட்ட அந்த பர்மிஷன்லாம் வராது. ஸோ இந்த ஆப்பை கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள், நம்மளுக்காக கிரியேட் பண்ணி தராங்க பாருங்கள். ஸோ அவங்கக்கிட்ட போயிடும். திடீர்னு அந்த ஆப்பில் ஒரு 1 மில்லியன் யூஸர் வந்துட்டாலும் ஸோ அதுக்குன்னு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்ல. ஒரு வாட்டி கூட கூகுளுக்கு ஸ்டோரேஜ் இல்லைன்னு அப்படியே எல்லா கூகுளும் ஸ்டெக் ஆகி நின்றுச்சு பாருங்கள். ஸோ அதேமாரி இவங்க ஸ்டெக் ஆகக்கூடாதுன்னு இவங்களே நிறையா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஆப்பை மேக் பண்ணி தரல. ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அதை 50% இவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கணும்னா இவங்க 500 எடுத்துப்பாங்க, நம்மளுக்கு பாக்கி 500 தருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விளையாண்ட கேமை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இங்கே டவுன்லோட்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, மேலே ஒரு போட்டு வரையாவுக்கும் அந்த ஏற்றுக்கணும், இல்லைனா உங்களுக்கு மெயில் அனுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியாக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்ட்ரி பண்ண சொல்லும். இதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு கேம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு $25 நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு கட்டி ஆகணும். ஸோ இந்த ஆப்பு நீங்கள் கட்ட தேவையில்ல, ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் $25 நீங்கள் கட்டுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு வாட்டி $25 கட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை கேம் வேணாலும் மேக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அப்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ 1000 கேம் கிட்ட கூட உங்களால் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு நம்ம தனியாக காசு கட்டணும். அது வந்து ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் தான். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்பாமல் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கேமும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களோட ஃபோனில் ஒர்க் ஆகிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஆப்பை கூட ஏற்றுக்கலாம். ஸோ இதே பேருக்கு ஆப் கூட இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் கூட நிறைய ஃபேக்கான ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப் ஒன்றே கிளிக் பண்ணுங்கள்.
ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் எதில் சைன் இன் பண்ணணுமோ அதை சைன் இன் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் இதேமாரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லான ஆப். இது முன்னாடி சொல்லியிருப்பேன் நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இந்த ரெட் கலர் பட்டன் அமுத்தினா தான் சப்ஸ்கிரைப் ஆகும். சப்ஸ்கிரைப் ஆன பிறகு தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.